Hi students, this is Alex here. In the problem, if a company pays rupees 6 lakh for 15 workers for 20 days, how much would it need to pay for 5 workers for 12 days? So, this is pay value and workers values and days values. And question how much would you need to pay? The pay தான் கேக்குறாங்க. So என்ன கேக்குறாங்களோ அத நம்ம லாஸ்ட் எழுத போறோம். So முதல்ல வந்து இந்த workers இருக்கு. So நான் workers இங்க W அப்படினு எடுத்துட்டேன் and இங்க வந்து days எடுத்துட்டேன் and pay வந்து நான் லாஸ்ட்ல எடுத்துட்டேன். So இங்க முதல்ல 15 workers அப்படி கொடுத்திருக்காங்க. So 15 workers and 20 days. அப்படி இருக்கும்போது 6 lakh அப்படினு கொடுத்திருக்காங்க. So இத எழுதியாச்சு. இப்போ அடுத்து how much would you need to pay for 5 workers. So 5 workers for 12 days அப்படினு கேட்டிருக்காங்க. இத வந்து நம்ம x அப்படினு எடுத்துக்கலாம். So இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். So இதுல இருந்து நம்ம x கண்டுபிடிக்கணும் இல்லையா? So நம்ம x equal to அப்படினு போட்டுட்டு இந்த 6 எழுதிட்டு into அப்படினு போடணும். இப்போ பாருங்க நமக்கு வந்து இந்த இடத்துல workers இருக்கு. So workers வந்து 15 workers இருக்கும்போது 6 lakh pay பண்ணாங்க. அப்ப 5 workers இருக்கும்போது கம்மியா pay பண்ணுவாங்க. சோ என்ன ஆகும்னா இந்த workers வந்து decrease ஆகும்போது இந்த பேவும் வந்து decrease ஆகும். சோ இது கம்மி ஆகுறனால இந்த 15 and 5ல எது சின்ன வேல்யூவோ அது மேல போட்டுட்டு பெரிய வேல்யூவை கீழ போட்டுருவோம். அடுத்தது into. இப்போ இந்த days பாருங்க நமக்கு வந்து 20 days and 12 days இருக்கு. So 20 daysக்கு 6 lakh pay பண்ணும்போது 12 daysக்கு கம்மியா தான் pay பண்ணுவாங்க. அப்போ days வந்து decrease ஆகும்போது பேவும் வந்து decrease ஆகுது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூல எது கம்மியா இருக்கோ அதை மேல போட்டுட்டு அதிகமா இருக்கிறத கீழே போடணும். இதுக்கப்புறம் ஃபுல்லா calculation. இது பாத்தீங்கன்னா ஒரு குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவாண்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதுவும் டைரக்ட் வேரியேஷன், இதுவும் டைரக்ட் வேரியேஷன். இப்போ இந்த இடத்துல இதோட கால்குலேஷன் பாருங்க. நம்ம 5 4s ஆர் இதை கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணா இங்கே 3 டைம் வரும் அண்ட் இதையும் கேன்சல் பண்ணா 5. ஸோ 6/5 இருக்கு. இதை நம்ம டிவைட் பண்ணா 1.2 அப்படின்னு வரும். ஸோ ருபீஸ் 1.2. கொஸ்டின்ல வந்து இது 6 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 1.2 அப்படின்றது 1.2 lakh.